இன்னைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு வேலை எதுவும் இல்லை, சாப்பாடு மட்டும் வச்சு விட்டுட்டேன். அப்படியே வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டு விட்டாச்சு. நேற்று நைட்டு மீன் குழம்பு வச்சுருந்தோமா, ஒரு பீஸ் மீன் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், அவருக்கு வறுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. குழம்பையும் ஒரு சைடு சூடு பண்ணிட்டு வெளியில் வரேன். பெரிய பையனோட ஸ்கூலில் யோகா பண்ண சொன்னாங்களாம். வீட்டில் வந்ததுமே அம்மா எனக்கு யோகா மேட் வாங்கி கூட நான் யோகா பண்ணணுன்றான். என்னடா கையிலே வச்சுருக்கேன், நாளைக்கு வாங்கி தரேன், இப்போ துண்டை விரிச்சு பண்ணுன்னு சொன்னேன். ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச யோகா உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நல்ல பழக்கம் தானே, வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. யோகா மேட்லாம் இப்போதைக்கு வாங்க போகிறதில்ல. அப்படியே இனியாப்பாவுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுமே அப்படியே கிளம்பிட்டாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி குட்டீஸ் 2 பேரும் அவர்கிட்ட வசூல் பண்ணிட்டு தான் விடுவாங்க எப்பவும். இனியன் வந்து என் உண்டியல் நிறையவே மாட்டேங்குது, உன் கையால் போடுமா நிறையதான்னு பார்க்கலான்றேன். டே என்னையே வாடா நம்புன அப்படின்ற மாதிரி தான் உண்டியல் காசை போட்டுட்டு இருந்தேன். காலையில் கொஞ்சம் காய் வண்டிலாம் வந்துச்சு, தேவையானதை வாங்கி வச்சுட்டு தம்பிக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இந்த மீன் குழம்பு இருக்கிறப்ப அப்படியே பிசைஞ்சு அவனுக்கு கட்டணும், அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம்லேட் போட்டு வச்சா சாப்பிட்டுக்குவான். ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் கட் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் தேன் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். வழக்கம் போல் வாட்டர் பாட்டில் நெல்லிக்காயும் கட் பண்ணி போட்டு லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே அவனையும் ரெடி பண்ணிட்டேன். கிளறுன சாதம் கொஞ்சம் இருந்துச்சா, அதை ஊட்டி விடலான்னு எடுத்தா, எனக்கு உருண்டை பிடிச்சி கொடுமா அப்படின்னு சொன்னா. நான் வந்து இவங்களுக்கு சோறு ஊட்டும் போதெல்லாம் எங்கள் அம்மாவை பற்றி நிறைய சொல்லுவேன். இந்த கஞ்சியில் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிட்றதுன்னு. அதே மாதிரி பண்ணி கொடுமான்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.